سبيل الدموع سبيل مريح تنهد يا السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவினுடைய மாபெரும் கருணை கிருபை நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து மேலும் தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராக ஆக்கினான். அந்த அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இறைநேச செல்வர்களுடைய நேசத்தை நம்முடைய உள்ளத்தில் தந்தானே அந்த அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவையும் ரசூலையும் அவனது நேசர்களையும் நேசிக்கக்கூடிய நல்லடியார்களாக வாழ்ந்து மரணித்து சுவனத்திலேயும் அத்தகைய நல்லடியார்களுடனே இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்குரிய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவினுடைய அருளால் நாம் இப்பொழுது வலிமார்களினுடைய வரலாறை பார்த்து வருகிறோம். அதிலே ஹசரத் துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம். அவர்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அதிலே ஒரு நிகழ்வை இன்று நாம் பார்ப்போம். அல்லாஹ் இதை நமக்கு பயனுள்ளதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஒரு நாள் அவர்கள் கனஆன் தேசத்திலே அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது எதிர் திசையிலிருந்து ஒரு உருவம் தெரிந்தது. அந்த உருவம் சப்தமிட்டு ஒரு வசனத்தை ஓதிக்கொண்டு அழுத குரலிலே கடுமையாக சப்தமிட்டு ஓதிக்கொண்டு வந்திருந்தார்கள். வபதாலஹும் மினல்லாஹி மாலம் யகூனு யஹ்தஸிபூன். அவர்கள் நினைத்து பார்க்காதவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருந்தும் வெளிப்பட்டன வேதனைகள் என்பதாக இந்த வசனத்தை அழுது கொண்டே உரத்த குரலிலே சப்தமிட்டு அதை ஓதிக்கொண்டிருந்த நிலையில் ஒரு உருவம் தன்னை நோக்கி வருவதை அவர்கள் பார்த்தார்கள். அந்த உருவம் அருகாமையில் வந்த பிறகுதான் தெரிந்தது அது ஒரு பெண்மணி. அவர்கள் உரோமத்தால் ஆன ஒரு ஆடையை அணிந்திருந்தார்கள். கையிலே நீர்ப்பையை வைத்துக்கொண்டு யார் நீர் என்பதாக அதட்டி கேட்ட பொழுது ஹசரத் துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறினார்கள், நான் ஒரு ஏழை வழிபோக்கன், யாருடைய துணையுமின்றி தனியாக இருக்கக்கூடியவன் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். உடனே அந்த பெண்மணி சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா உம்முடன் இருக்கிறானே, அது உமக்கு போதாதா? வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடனே நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சொல்கிறானே, அல்லாஹ் உம்முடன் இருப்பது உனக்கு போதாதா? அலைஸல்லாஹும் பிகாஃபின் அபுதா. அடியானே, உமக்கு நான் போதாதா என்பதாக அல்லாஹ் கூறுகிறானே என்று அந்த பெண்மணி கேட்ட உடனே ஹசரத் துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டு விட்டது. உடனே அவர்களுடைய கண்களெல்லாம் குளமாகி கண்ணீரை தாரை தாரையாக வடித்தன. அந்த பெண்மணி ஏன் அழுகிறீர்கள் என்பதாக கேட்டதற்கு எஜமான் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் என்னுடைய அறிவு கண்ணை திறந்து விட்டீர்கள், எனவேதான் நான் அழுகிறேன் என்பதாக அவர்கள் சொன்னதற்கு, இதற்கு தாங்கள் சந்தோஷம் அல்லவா பட வேண்டும், ஏன் இதற்காக வேண்டி அழுகிறீர்கள் என்று சொன்ன உடனே எஜமான் அவர்கள் சொன்னார்கள், ஆம், தாங்கள் சொன்னது சரிதான், நான் அழுகுவது தவறு என்பதாக எஜமான் சொன்ன பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள், இல்லை இல்லை, நீங்கள் அழுது சரிதான் என்பதாக கூறினார்கள். ஏன் இந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் என்பதாக அந்த பெண்மணி சொன்னது எஜமான் அவர்களுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருந்தது. அன்பானவர்களே, இதில் நமக்கு என்ன படிப்பினை என்று பார்ப்போமேயானால், அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். நீங்கள் இந்த அகில உலகத்தில் எங்கிருந்தாலும் உங்களுடனே நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்னுடைய உஸ்தாத் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறான். அந்த ஒரே ஒரு வசனம் ஒரு நபருடைய முழு வாழ்விற்கும் போதுமானது, நிம்மதியாக வாழ்வதற்கு என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் உன்னுடன் இருக்கிறான், அல்லாஹ் வித் யூ, அல்லாஹ் உன்னுடன் இருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமேயானால் நம்முடைய வாழ்வில் எந்த பிரச்சனையும் எந்த கவலைகளும் எவ்வளவு பெரிய உச்சகட்டமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உயிர் போகக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மிக எளிதானதாக ஆக்கி விடுவான். அதற்கு குர்ஆனிலே சான்றுகள் பல இருக்கின்றன. ஒன்று, ஹசரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள்
தன்னுடைய உம்மத்தார்களை அழைத்து செல்லும் பொழுது முன்னால் செங்கடல் குறுக்கிடுகிறது, பின்னால் ஃபிரௌனுடைய படை குறுக்கிடுகிறது, வழிமறித்து கொண்டார்கள். இந்த பக்கம் சென்றாலும் மரணம், அந்த பக்கம் சென்றாலும் மரணம். நடுவிலே மாட்டிக்கொண்டு அவர்கள் சிக்கி தவித்த சமயத்திலே ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவில் வந்த ஒரே வார்த்தை, இன்ன மஅய்ய ரப்பி சயஹ்தீனி, நிச்சயமாக என்னுடைய இறைவன் என்னுடனே இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்பதாக அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா எவ்வாறு அவர்களை காப்பாற்றினான் என்பதும், அந்த எதிரிகளை எவ்வாறு அழித்து ஒழித்தான் என்பதும் நமக்கு குர்ஆன் எடுத்துக்காட்டாக இருக்கிறது, சான்றாக அமைந்திருக்கிறது. அன்பானவர்களே, இப்போ சதா நேரமும் அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னுடன் தான் இருக்கிறான் என்ற அந்த உணர்வை நாம் நம்மிலே உணர்த்தி கொள்வோமேயானால், நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொள்வோமேயானால், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வை நாம் ஊட்டுவோமேயானால், அவர்களுடைய வாழ்வு என்றென்றைக்கும் சந்தோஷமானதாக மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் அல்ல. அல்லாஹுவை தன்னுடன் வைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.